உங்களை யாராவது அடிமைப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்குமா? உங்களை யாராவது அடிமைப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது தானே. அப்போது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவை மட்டும் உங்களுக்கு ஏன் பிடிக்குது? உங்களை அடிமைப்படுத்தின மனுஷங்க அடிமைப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த உணவை அடிமைப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்குதா? உங்களை அடிமைப்படுத்துகிற எதையுமே நீங்கள் வெறுக்கணும். உங்களை அடிமைப்படுத்தின மனுஷங்களை மட்டும் நீங்கள் வெறுக்கக்கூடாது. உங்களை எது அடிமைப்படுத்தினாலும் அதை நீங்கள் வெறுக்கணும். ஏன்னா இப்போ உங்களை அடிமைப்படுத்துகிற எதையுமே நீங்கள் வெறுக்க தான் செய்வீங்க. யார் உங்களை அடிமைப்படுத்தினாலும் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். அப்படி தானே. எல்லாரையும் எப்படி சொல்ல முடியாது. சிலர் அடிமைத்தனத்தையே ரொம்ப விரும்புவாங்க. பெரும்பாலானவங்க அப்படி தான் இருக்காங்க. அடிமைத்தனத்தை ரொம்ப விரும்புகிறவர்கள் இருக்காங்க. அப்போது சுதந்திரமாக வாழ விரும்புகிறவங்க அடிமைத்தனத்தை விரும்ப மாட்டாங்க. அடிமைப்படுத்துகிறது எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷங்க மட்டும் கிடையாது, யார் அடிமைப்படுத்தினாலும் விரும்ப மாட்டாங்க. எது அடிமைப்படுத்தினாலும், பொருள் அடிமைப்படுத்தினாலும் விரும்ப மாட்டாங்க. இப்போ உணவும் பார்த்திங்கன்னா, உணவும் நம்மளை அடிமைப்படுத்துது. அப்போ அதையா நீங்கள் விரும்புகிறீங்க? அதையும் நீங்கள் வெறுக்கணும்ல. ஏன்னா நம்மளை மனுஷங்க மட்டும் அடிமைப்படுத்துறதில்ல. மனுஷங்க மட்டும் உணவு அடிமைப்படுத்தும். நம்முடைய தொழில் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இப்போ பார்த்திங்கன்னா தொழிலுக்காக லட்சியம், அந்த தொழிலே அடிமையாயிடுவாங்க. நான் 24 மணி நேரம் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி, ஒரு காதல், நட்பு, குடும்பம், இதுக்காகலாம் நேரத்தை செலவழிக்காமல் தொழில் பணம்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அதனால் சுதந்திரமாக வாழ நினைக்கிறவங்க, தன்னை அடிமைப்படுத்துகிறவங்க மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அது எதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுதான் சுதந்திரம். உண்மையான சுதந்திரம்னா என்னென்னா, நீங்கள் சுதந்திரமானவர்களா அப்படின்னா, மனுஷங்க அடிமைப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. எது அடிமைப்படுத்தினாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். ஆக எதுவுமே உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அதுதான் நீங்கள் விரும்புவீங்க. அடிமைத்தனங்கிறதே இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா என்னென்னா இதுதான். அப்போ சுதந்திரம் நமக்கு அடிமைத்தனம் பிடிக்காதுன்னா, உங்களை ஒருத்தர் அடிமைப்படுத்துறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா, அப்போது உங்களை மனுஷங்க மட்டும்தான் அடிமைப்படுத்துகிறாங்களா? ஒரு உணவு கூட தான் உங்களை அடிமைப்படுத்துது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது கூட தான் உங்களை அடிமைப்படுத்துது. அப்போ அதை மட்டும் ஏன் சாப்பிட்றீங்க? ஆனால் கேட்டால் நீங்கள் ரொம்ப சுதந்திரமான ஆள், எனக்கு அடிமைத்தனம் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. அடிமைத்தனம் பிடிக்காதுன்னா உங்களை அடிமைப்படுத்துகிறது வெறும் மனுஷங்க மட்டும் தான் அடிமைப்படுத்துவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? உணவும் உங்களை அடிமைப்படுத்தும். உங்கள் தொழிலும் உங்களுக்கு அடிமைப்படுத்தும். நேரங்காலம் தெரியாமல், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்காமல், காதலிப்பதற்கு நேரம் செலவழிக்காமல், நண்பர்களோடு பழகுவதற்கு நேரம் செலவழிக்காமல், எப்போ பார்த்தாலும் பணம் தொழில்னு அடிமையாக கிடைக்கிறீங்களே, அதை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அப்போது நீங்கள் உண்மையிலே சுதந்திரமானவங்களா இல்லை அடிமைகளா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் மனுஷங்களுக்கு அடிமையாகிறது மட்டும்தான் அடிமைத்தனம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உணவுக்கு அடிமையானாலும் நீங்கள் ஒரு அடிமை தான். யார் அடிமை? உணவுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமை தான். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடிமை. அதனால் யார் சுதந்திரமானவங்க, யார் அடிமை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உணவுக்கு அடிமையாகிட்டிங்களா? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதனால் இதை சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு நோய் வரும்னு தெரியும், என்னுடைய உடல் பருமன் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் தெரியும், இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதுதான் காரணம்னு தெரியும், ஆனால் என்னால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியாது, நான் இதுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமை. இதெல்லாம் அடிமைகளோட உணவுகள். இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள்லாம் என்னது? அடிமைகளோட உணவுகள். அடிமைகளாக இருக்கிறவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாதவர்களுடைய, பலவீனமானவர்களுடைய உணவுகள், கோழைகளோட உணவு. இதெல்லாம் என்னால் இதை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இதுக்கு அடிமை ஆகிட்டேன். பலவீனமானவங்க, கோழைகள், அதை விட்டு வெளியில் வரணும். அதுதான் வீரம். இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுதான் வீரம். அப்போ வீரத்தோடு வாழணுன்னா நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் ரொம்ப கஷ்டம். நம்ம வீரத்தோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ 2040 வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை உருவாகும். அப்போ தான் நம்ம விடுதலை உணர்வை, விடுதலைன்னா என்னன்னு தெரியும். ஏன்னா மனுஷங்களும் அங்கே அடிமைப்படுத்த மாட்டாங்க, உணவும் நம்மை அடிமைப்படுத்தாது, பணமும் நம்மை அடிமைப்படுத்தாது. ஏன்னா பணமே அங்கே கிடையாது. அது மாதிரி உப்பு அங்கே கிடைக்காது. 2040 அப்புறம் நமக்கு உப்பு கிடைக்காது. வியாபாரம், விற்பனை இதெல்லாம் இல்லாமல் போயிடும். அதனால் உப்பு நமக்கு கிடைக்காது. பணம் என்கிற நடைமுறை கிடையாது. வியாபாரம், விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே தொழிலும் சரி, 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர் விளைநிலத்தில் தனியாக தான் வேலை செய்வாங்க. அப்போது யாரும் நீ அதை செய் இதை செய்யன்னு வேலை வாங்க மாட்டாங்க. அப்போது தொழில் அடிமைத்தனமும் அங்கே இருக்காது, உணவு அடிமைத்தனமும் அங்கே இருக்காது, பணத்துக்கும் யாரும் அடிமையாக மாட்டாங்க. ஏன்னா பணமும் அங்கே கிடையாது.
அப்புறம் நோய்களும் அங்கே கிடையாது, நோய்களுக்கும் அடிமையாக மாட்டாங்க மக்கள். இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா நம்ம கொஞ்சம் 2 வருஷம் பொறுத்தாக இருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்போ நான் வந்து சுதந்திரமாகவே வாழ முடியாதா அப்படின்னா அதுக்காக நீங்கள் போராடணும். போராடினா தான் சுதந்திரமாக வாழ முடியும். போராடாமல் இயல்பாக இருந்து கொண்டு இருந்தால் நீங்கள் அடிமையாக தான் இருப்பீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் இயல்பே அடிமைத்தனம் தான். அடிமையாக வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் இயல்பு. சுதந்திரமாக வாழணுன்னா கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஒரு 20 வருஷம் பொறுமையாக இருங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சுதந்திரமாக வாழணுன்னா போராடணும். அதாவது ஒரு பிறருக்கு கீழே இருந்து வேலை பார்க்குறோம்ல, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், நமக்கு மேலதிகாரி இருப்பாங்க, நமக்கு கீழே 2-3 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம வேலை வாங்குவோம். இதெல்லாம் அடிமைத்தனம். இதெல்லாம் அடிமைகளோட நடைமுறைகள். அடிமைகளாக வாழ்கிற நமது மக்களின் நடைமுறைகளாக இருக்கிறது. அதனால் உணவுக்கு அடிமையாகக்கூடாது, இந்த தொழிலுக்கு அடிமையாகக்கூடாது. உணவுக்கு அடிமையாகக்கூடாதுன்னா இப்போவே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன் இதை மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ தான் உணவு அடிமைத்தனத்திலேருந்து விடுபட முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தோட இயல்பு வந்து அடிமைத்தனம் தான். நாம் உணவுக்காக விவசாயிகளை சார்ந்திருக்கிறோம். நாம் உடுத்துகிற ஆடைகளுக்காக நெசவாளிகளை சார்ந்து இருக்கிறோம். நாம் வசிக்கிற வீட்டுக்காக கட்டிட பொறியாளர்கள், வீடு கட்டுறவங்கள நம்ம சார்ந்திருக்கோம். இப்படி மற்றவங்களை சார்ந்திருக்கிறோம். இது ஒரு அடிமைத்தனம். அவர்களை நம்ம வந்து புறக்கணிச்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ காடுகளுக்கு போயிட வேண்டியதான். நிறுவனமாக வாழ்ந்தால் தான் அது வந்து சுதந்திரமான வாழ்க்கையாக இருக்கும். நிர்வாணமாகவோ அல்லது அங்கே இருக்கிற காடுகளில் கிடைக்கிற இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா அது ஒரு அந்த வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது. அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஒரு 2040 வரைக்கும் அமைதியாக இருங்க. நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அது அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடலாம். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடலாம். பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள்.